நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்கள் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான போட்டி உணர்வோடு இருப்பாங்க. ஒரு சிலர் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப வஞ்சகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான பிற்போக்கு சிந்தனைகளோட பல மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களால் தான் அந்த இடத்துல அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டு போயிடுதுங்க. ஒரு ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், மற்றவங்கள பார்த்து எப்போ நம்ம பொறாமைப்பட ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துலையே அந்த ஆஃபீஸோட மொத்த முன்னேற்றமுமே தடைப்பட்டு போயிடும். இந்த விஷயங்களெல்லாம் உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். ஒரு முறை அவர் நகர்வலம் போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்க்குற இடங்கள் எல்லாமே அந்த ஆட்டு மந்தைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அவரும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து நகர்வலம் போய்கிட்டே இருந்தார். ஆனால் எல்லா முறையுமே அவர் பார்க்கும்போது அந்த ஆடுகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்டில் நாய்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எதனால் நம்ம நாட்டில் ஆடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் நாய்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், எல்லாமே மிருகங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அமைச்சரை கூப்பிட்டு இந்த சந்தேகத்தை அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அமைச்சருமே, மன்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைம் கேட்குறாரு. மன்னருமே சரிங்கப்பா, நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் அமைச்சர் மன்னரை கூட்டிகிட்டு போய், மன்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் 2 அறைகள் வச்சுருக்கேன், ஒரு அறையில் 20 ஆடுகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. உள்ளே 20 ஆடுகள் இருக்குது. அந்த 20 ஆடுகளுக்கு மத்தியில் ஒரு கூடையில் அந்த ஆடுகள் சாப்பிட்ற அந்த புல் அந்த மாதிரி பலவிதமான பொருட்களை அங்கே போட்டு வச்சுருக்காரு. அதே போல் பக்கத்து அறையில் பார்த்தீங்கன்னா 20 நாய்கள் இருக்குதுங்க. அந்த நாய்களோட மத்தியில் ஒரு கூடையில் ரொட்டி துண்டுகள் எல்லாம் வச்சுருக்காரு. இப்போ அமைச்சர் மன்னர்கிட்ட, மன்னா இப்போ சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் அந்த 2 அறைகளோட கதவையும் மூட போகிறேன், நம்ம காலையில் பார்க்கலாம், அப்போ கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அறையோட கதவையுமே மூடிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் மன்னருமே ரொம்ப ஆர்வமாக அங்கேருந்து கிளம்பி வராரு. இப்போ முதல்ல அந்த ஆடுகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அறையை அமைச்சர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அங்கே பார்த்தா எல்லா ஆடுகளுமே ரொம்ப மகிழ்ச்சியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆடு இன்னொரு ஆடு மேலே அப்படி தலையை வச்சு சாய்ச்சி படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கூடையில் இருக்கிற எல்லா சாப்பாடுமே காலி ஆயிடுச்சு. இப்போ அதே போல் பக்கத்து அறையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஆனால் என்னென்னா அதை பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே இருந்த 20 நாய்களுமே செத்து போய் கிடக்குதுங்க. அங்கே மத்தியில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ரொட்டி துண்டுகள், அந்த ரொட்டி துண்டுகளை ஒரே ஒரு நாய் கூட தொட்டு கூட பார்க்கல. அந்த ரொட்டி துண்டுகள் அப்படியே இருக்குது. இந்த 2 காட்சிகளையுமே மன்னர்கிட்ட காட்டிட்டு இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமண்ணா, இந்த ஆடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடுகள் எப்போவுமே அதுங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை எப்போவுமே பகிர்ந்து சாப்பிடுங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த சாப்பாடு காலி ஆகிடுச்சு, அதே மாதிரி அந்த ஆடுகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த அறையில் அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே இன்னொரு நாய் அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்ருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் ஒவ்வொரு நாயுமே இன்னொரு நாயை கடித்து எல்லா நாய்களுமே இறந்து போயிடுச்சுங்க. கடைசி வரைக்கும் அந்த ரொட்டி துண்டை எந்த ஒரு நாயுமே தொட்டு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு ரொம்ப தெளிவாக அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. மன்னருக்குமே புரிஞ்சு போயிடுச்சு எதனால் அவருடைய நாட்டில் ஆடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நாய்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. அந்த ஆடுகள் மாதிரி எப்போ நம்ம கிடைக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் கொடுத்து மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படாமல், அந்த போட்டி மனப்பான்மை இருக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக அது பொறாமையாக மாறாமல் எப்போ நம்ம எல்லாரையுமே சரிசமமாக பாவிக்கிறோமோ அந்த இடத்துல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த முன்னேற்றத்தை யாராலுமே தடை பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த இடத்துல போனாலுமே இந்த நாய்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் முன்னேறி போகிறத பார்த்து இன்னொருத்தர் ரொம்ப பொறாமைப்படுறாங்க. எப்படியாவது அவங்கள கீழே இழுத்து விடணும் அப்படிங்கிற முயற்சியில் எல்லாருமே ஈடுபடுறாங்க. இப்படி எல்லாருமே மற்றவங்கள கீழே தள்ளி விடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது முற்றிலுமாக தடைப்பட்டு போயிடுது. ஆனால் எந்த ஒரு ஆஃபீஸில் எல்லாருமே டீமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த
இடமுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆஃபீஸுமே ரொம்ப வேகமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.